தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவியது. தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்தில் தீவிரமாகியுள்ளது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 11ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கரூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேல் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. புதுச்சேரி மாவட்டம் 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் தொழுதூர் 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் வீரகனூர், அரியலூர் மாவட்டம் செந்துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, திருப்பத்தூர், சேலம் மாவட்டம் சந்தியூர், KVK, AWS, பெரம்பலூர் மாவட்டம் அகரம், சூகூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம், தஞ்சாவூர் மாவட்டம் குருங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், தருமபுரி மாவட்டம் தருமபுரி PTO, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ERG தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், சேலம் மாவட்டம்
ஆனைமடுவு அணை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏடபிள்யூஎஸ் தலா 7 செமட்ட பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் தலைவாசல், சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை, மதுரை மாவட்டம் மதுரை நகரம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் கலசரபாக்கம் தலா 5 செமட்ட பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், திருவண்ணாமலை மாவட்டம் போரூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு, புதுச்சேரி மாவட்டம் திருக்கானூர் தலா 3 செமட்ட பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குளம், புதுச்சேரி மாவட்டம் பாகூர், தேனி மாவட்டம் பெரியகுளம் ஏஆர்ஜி தலா 1 செமட்ட பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.